அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதனுடைய எஃபெக்ட் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும். ரொம்ப ஸ்பீடாக வேலை செஞ்சு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது ஆண் பெண் வசியத்திற்கு உரியது. கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலர்கள் ஒற்றுமைக்கும் சிறப்பான ஒரு வசிய முறை. தேவையில்லாமல் அடிக்கடி பிரச்சனைகள் வருது, சண்டை சச்சரவுகள் வருதுனாக்கா இந்த வசிய முறையை கையாளலாம். இது எதற்காக பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்துங்கிற விவரங்களை இந்த பதிவுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க இருப்பாங்க, ஏன் எதுக்குன்னு தெரியாமல் விழிப்பாங்க. அவங்களுக்காக எதற்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எப்படி பண்ண போகிறோம், இதெல்லாம் தெளிவாக சொன்ன அப்புறம் நம்ம பதிவில் அந்த எந்திரத்துக்கு போனோம்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பிரிஞ்சிருக்காங்க, கணவன் மனைவியோ காதலன் காதலியோ தேவையில்லாமல் பிரச்சனைகள் பிரிஞ்சிருக்காங்கனாக்கா பண்ணலாம். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம். பிரிந்து போன நபர்களை திரும்ப உங்களிடம் வரவழைத்து தரக்கூடிய அற்புதமான ஒரு வசிய முறை. நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வீக் டேஸில் எப்போ வேணும்னாலும் பண்ணலாம், எந்த இடத்துல வேணும்னாலும் பண்ணலாம், எந்த டைமில் வேணும்னாலும் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஸ்கிரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. பயன்படுத்தாத பேப்பர். பேனா, எந்த கலர் பேனா இருந்தாலும் பரவாயில்லை, பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். இது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஒரே நாளில் 2-3 பேர் கூட பண்ணலாம். இது தொடர்ந்து முதல் நாள் ஒரு நாள் பண்ணாலே பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். தேவைப்பட்டால் 2-3 நாள் கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறு கிடையாது. எந்த விதமான சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தாது. தைரியமாக பண்ணுங்கள். இப்போது நாம் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வரைய போகிற இந்த வசிய முறையை கவனமாக பார்த்து நீங்களும் வரையணும். அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். கவனச்சிதறல்கள் ஏற்படக்கூடாது. முழு நம்பிக்கை ஈடுபாடும் வேண்டும். ஏனோ தானோ பண்ணாதீங்க, பண்ணி தான் பார்ப்போமேலாம் பண்ணாதீங்க, பலன் தராது. ஒரு பெரிய முக்கோணம் போட்டுக்கோங்க. அதுக்கு உள்ளார ஒரு பாக்ஸ் எப்படி போடணும் அதே மாதிரி போடுங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்ச அப்புறம் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் 9. இந்த வசிய முறையில் 786 வராது. அதுக்கப்புறம் 7 9 2 இங்கே 6 1 2 4 முக்கோணம் போடணும். அதுக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் போடணும். போட்டு முடிச்ச அப்புறம் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் 9. அதுக்கப்புறம் 7 9 2, அப்புறம் 6 1 2 4 எழுதி முடிச்சப்பறம் இங்கே ஒரு வேர்டு எழுதணும். அது கவனமாக பார்த்து எழுதுங்க. ஹலம் அப்படின்னு எழுதணும். ஹலம் அப்படின்னு எழுதி முடிச்சப்பறம் இந்த வசிய முறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பும் நம்முடைய பேர் ரைட் ஹேண்ட் சைடில் வரும். நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் வலது பக்கம் வரும். அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாரு, பின்தே எந்திரத்துக்கு பின்னாடி இப்படி போடணுமான்னு கேட்குறாரு. என்னால் பதில் சொல்ல முடியல. இந்த இடத்துல போகணும். நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஹவ்வா அப்படின்னு போட்டுருங்க. இங்கே உங்களுடைய பெயர் போடுங்க. உங்கள் பெயர். இங்கே ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க.
இப்போ எந்திரம் வரைஞ்சி ரெடி பண்ணிட்டோம். வரைஞ்சி முடிச்ச அப்புறம் இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இதை எரிக்கணும். எங்கே பற்ற வைக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கார்னரில் பற்ற வைக்கணும். இந்த கார்னர் நான் புள்ளி வச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல நெருப்பு வச்சிங்கனாக்கா அப்படியே ஃபுல்லாக இப்படி எரிஞ்சிடும். இந்த கார்னர்லேயோ பற்ற வைக்காதீங்க. எந்திரத்தை வரைங்க. இப்படி ராக்கெட் நம்ம தயார் பண்ணுறோம் இல்லையா, பேப்பரில், அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி மடித்தா போதும். 2 பக்கத்துலையும் மடித்தப்புறம் இந்த கார்னரில் நீங்கள் நெருப்பு வச்சு கொளுத்திடுங்க. ஃபுல்லாக எரியணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வெளியே எரிக்கிறவங்க சாம்பல் அங்கேயே போட்டுட்டு வந்துடுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் சிங்க்கு பக்கத்தில் போய் எரிச்சிட்டு அந்த சாம்பலை சிங்க்கு உள்ளே தள்ளி கொளுத்தி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி தள்ளி விட்டுருங்க. பாத்ரூம்லலாம் போய் எரிக்காதீங்க. இம்மிடியட் ரிசல்ட் ராக்கெட் வேகத்தில் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சேனல்லே இருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.